அல்வமா தீவிரவாதிகளுக்கும் ராமேஸ்வரம் கபேக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, அல்வமா தீவிரவாதிகள் அதில் இருக்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு என்னையே ஒரு நாட்கள்லேயே அந்த முகமூடி போட்டுட்டு அந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த ஹோட்டலை நோக்கி வந்த நபர் யார், இதற்கு இந்திய அளவில் யார் தலைமை ஏற்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பரப்புன அக்ரஹார சரி இன்றைக்கு என்ஐஏ வந்து டிக்ளேர் பண்ணி போய் பார்த்த சலீம் அப்படிங்கிற ஒருத்தர் பரப்புன அக்ரஹார சிலையை அடைக்கப்பட்டு அவர் வந்து அல்வமாவுக்கு ஆட்களை சேர்த்துட்ருக்காரு. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆள் சேர்த்துருக்காரு, கேரளாவில் சேர்த்துருக்காரு. நம்ம பசங்க, நம்ம ஆட்கள், நம்ம வந்து கீழக்கரையில் வந்து 3 பேரை வந்து சேர்த்துருக்காங்க. இருக்கிறது நம்மகிட்ட 6 டீம் தான் இருக்குது. பாம் டிடெக்ஷன் அண்டு டிஸ்போசல் கோர்ஸ் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6 டீம் தான் அன்றைக்கி மெட்ராஸில் இருக்குது. நமக்கு வந்து 10 இடத்துல வந்து த்ரெட் வந்துடுச்சு, அல்லது 25 இடத்துல நான் த்ரெட் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஃப்ளைட்டில் வந்து இத்தனை மணி 11:30 மணிக்கு அவர் ஃப்ளைட்டில் ஏற போகிறாரு, அவர் லவுஞ்சில் 11:15 வரைக்கும் இருப்பார், அதனால் லவுஞ்சில் வைக்கலான்னு ஒரு 2 சூட்கேஸ் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த லவுஞ்சுக்கு அந்த விஐபி வரல. அதனால் வந்து சொன்னாங்க, அதனால ஐயோ அந்த விஐபியே வரல, சாதாரண மக்கள் செத்து போயிடுவாங்கன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சூட்கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கால்ஸ் வருது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதுனால அதில் 33 பேர் குண்டு வெடிச்சு பயங்கரமான சேதம். சேஃப்டியில் இருக்கிறோம். அதுக்கு சென்னை சிட்டி போலீஸில் வந்து ரொம்ப பிரமாதமான செட்டப் இருக்குது. ஆனால் டீமில் ஆட்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமை வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்து மல்டிஃபோல்டு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழ்நாடு வந்து சேஃபர் ஜோனில் இருக்கா, டேஞ்சர் ஜோனில் இருக்கா? நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதிக்காரன் தெருவை சேர்ந்த பருத்திக்காரன் தெருவை சேர்ந்த தமிமுல் ஆஷிக், புது தெருவை சேர்ந்த அல் முபீத், சென்னை மன்னடி ஹசன் அலி ஆகியோரின் வீடுகளில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். 2000க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த குண்டு வெடிப்பு சம்பவமோ அது மிரட்டலோ இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, பல குண்டு வெடிப்பு சம்பவங்கள் மிரட்டல்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கலாம் சார். என்ன காரணம் சார்? அதாவது குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை ஏன் நம்ம பேச விரும்புகிறோம் அல்லது பேச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. சமீபத்தில் வர்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாம் போன வாரம் பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கிற முக்கியமாக அண்ணா நகர் வெஸ்ட்டு, அண்ணா நகர் ஈஸ்ட்டு, பாரிஸ் கார்னர், சவுத் மெட்ராஸ், வெஸ்ட் மெட்ராஸ் சொல்லிட்டு முக்கியமான விஐபிஸ் படிக்கிற பள்ளி குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஜான்சன் அப்படிங்கிற ஒரு ஐபி ஒன்று கிரியேட் பண்ணி, ஃபால்ஸ் ஐபி கிரியேட் பண்ணி, அது ஜான்சன்கிற பேரில் வருது. ஆனால் ஜான்சன்கிற பேரில் யார் கிரியேட் பண்ணாங்க, எந்த ஊர்லேருந்து கிரியேட் பண்ணாங்க, பகிரங்கமாக ஒரு இமெயில் அனுப்பி குழந்தைங்க எல்லாம் வந்து படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பீதியை, குழந்தைங்களை தொட்டால் அத்தனை அப்பா மக்களும் பீதி அடைவாங்க. அத்தனை அம்மா அப்பாக்களுக்கு பீதியானா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்கூல் டீச்சர் மேலே விழுது. ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனு, சேஃப்டி, அப்புறம் இப்போ சேஃப்டிக்கு போலீஸ் டீம் வந்து ஸ்கூலில் நுழைஞ்சோடனே பதட்டம். இப்படி ஒரு அமைதியற்ற சூழ்நிலை இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்குது. அதனால் இதை பற்றி பேசி நம்ம வந்து இதுக்கு என்னென்ன மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சால், அல்லது என்னென்ன நடவடிக்கைகளை முறைப்படி மேற்கொண்டால் இது தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறது பேச வேண்டியிருக்குது. சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் ஒரு குண்டு வெடிப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நடந்திருக்கு. நிறைய பேர் முதல்ல ஒரு சிலிண்டர் வெடிச்சிருக்குமோ இல்லைன்னா அந்த சம்பவம் வந்து வேற மாதிரியான ஒரு விஷயமா நடந்திருக்குமோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற சிஎம்ஏ சொல்லியிருக்கிறாரு, இது வந்து குண்டு வெடிப்பு, அதுவும் ஹை இன்டென்சிட்டி ஐஇடியை வச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட பின்னணி என்னவா இருக்கும் சார்? பெங்களூரில் ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற ஒரு ஜனநெருக்கம் உள்ள ஒரு ஹோட்டல், ஃபேமஸ் ஹோட்டல். எல்லோரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ராமேஸ்வரம் கபையில் போய் இட்லி, பொங்கல், பூரி, அதாவது ஸ்பெஷல் தோசை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெஷலாக போடுவாங்கன்ட்டு கூட்டம் அப்பப்போ குமிஞ்சு இருக்கிற இடம். அப்போ பப்ளிக்கை வந்து அட்ராக்ட் பண்ணணும், நம்மளுடைய
கருத்து அல்லது நம்ம தான் இதெல்லாம் நிகழ்த்துறோம் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட 10-15 பேர் அங்கே காயம் அடைஞ்சிருக்காங்க. நல்லவேளை பெரிய உயிர் சேதம் இல்லாமல் காயத்தோட மட்டும் காயத்தோட போயிடுச்சு. மட்டும் அது போயிருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கா சொல்கிறாங்க. இந்த ராமேஸ்வரம் கபே பார்த்தீங்கன்னா உடனே என்ஐஏ வந்துருச்சு. என்ஐஏ ஏன்னா இப்போ தேசிய பாதுகாப்பு அப்படிங்கும்போது என்ஐஏ டீம் இப்போ அவசரமாக இறங்கி விசாரணையை முழு வேகத்தில் தொடங்கிட்டாங்க. தொடங்குனதுல நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி பார்த்தா அது அல்உம்மா தீவிரவாதிகள் அப்படிங்கிறாங்க. அல்உம்மா தீவிரவாதிகளுக்கும் ராமேஸ்வரம் கபேக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா, அல்உம்மா தீவிரவாதிகள் அதில் இருக்கிற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு என்னையே ஓரிரு நாட்கள்லேயே அந்த முகமூடி போட்டுட்டு அந்த பஸ்லேருந்து இறங்கி அந்த ஹோட்டலை நோக்கி வந்த நபர் யார், அதன் பிறகு அந்த பையன் அந்த இடத்துல வச்சது. டைம் பாம்பை அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ரகசியமாக அந்த இடத்துல நகர்ந்து போய் வெகு தூரத்தில் போய் வேற ஒரு வண்டியில் இருந்து பிக்கப் ஆகி அவர் மூவ் ஆயிட்டாரு. ஸோ இந்த முகமூடி போட்டுட்டு அப்துல் கசாப் அவங்க காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அந்த இடத்துல டைம் பாம்பை வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை இப்போ இந்த 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 சீசனில் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4-5 வருடமாக இந்த சீசனை இப்போ இது மாதிரியான மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறாங்க. இது அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகே சார். இது பொதுமக்களை கொல்லணுங்கிற நோக்கம் அவனுக்கு இருக்கிறத விட அவனுடைய நோக்கம் அரசாங்கத்தை அட்ராக்ட் பண்ணணும், எங்களுடைய கொள்கை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களுக்கு கூட நம்ம என்ன வேண்டுகோள் விடுக்கணும் அப்படின்னா, உங்கள் கொள்கை நிறைவேறினா அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய முறைப்படி எத்தனையோ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்போல்லாம் இதே இமெயிலில் நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையை தொடங்குங்க, அல்லது எங்களுக்கு இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் எங்களுக்கான இடத்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்காக எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுவிட்டு இங்கே பெங்களூரில் இருக்கிற ஒரு ஒரு ராமேஸ்வரம் கபே அப்படிங்கிற ஹோட்டலில் கொண்டு பாருங்க, அது ராமேஸ்வரம் அப்படின்னா அது ஹிந்து நேமில் இருக்குது. ராமேஸ்வரம்ங்கிறது கா உங்களுக்கு காசி ராமேஸ்வரம் அப்படின்னா அது அது நம்மளுடைய ஐகான். யாருடைய ஐகான்? இந்திய நாட்டினுடைய இந்துக்களுடைய ஐகானாக இருக்கிற பேர் அது. அதனால் ராமேஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த ஹோட்டலில் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ராமேஸ்வரத்தில் கொண்டு வச்சா அங்கே கேட்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது பொதுமக்கள் என்ன செஞ்சாங்க, அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக சார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் தலைமையிடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தானாக இருக்குது. அல்உம்மாவுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் க்கும் லிங்க் இருக்குது. ஐஎஸ்ஐஎஸும் அல்உம்மாவும் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்உம்மா எல்லாம் சேர்ந்து இவங்க எங்களுடைய பகுதி ஒன்று காஷ்மீர் பகுதியில் எங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படாமல் நாங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது பாகிஸ்தானின் ஒரு பகுதி, பாகிஸ்தான் இந்தியா அப்படி தான் நாங்கள் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த இடத்த நாங்கள் அடையும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை அப்படின்னு அவங்க கொள்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு இஷ்யூ ஆகுது. சித்தராமையா அவர்களே நேரடியா இதுக்கான பதில்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, தேதிகள் அறிவிக்க போறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான நோக்கமும் தேவையும் இருக்கா சார் அரசியல் பிரச்சனை ஆகிறதுக்கு? இல்லை, இப்போ சித்தராமையாவுடைய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற இதை இதை வேறுபடுத்தி காங்கிரஸ் இப்போ இப்போ நீங்கள் இப்போ பிஜேபியை பயப்படுத்த வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு இல்லை. காங்கிரஸ் நாங்கள் தனக்கு இருக்கிற அதிகாரம் இப்போ என்ன சேஃபர் சைடில் இருக்காங்க. பெங்களூரில் காங்கிரஸ் சேஃப் சைடில் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படியாவது எங்களுடைய அதிகாரத்தையும் எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் அந்த மெஷினரி கவர்மெண்ட் மெஷினரியை பயன்படுத்தி எம்பி எலெக்ஷனில் அதிகப்படியான சீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவங்க நோக்கமாக இருக்கும் ஒழிய இந்த சீர்குலைவை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இல்லை. இது நமக்கு தெளிவாக தெரியுது. காங்கிரஸ்காரர்களால் இந்த தீவிரவாதம் நடத்தப்படவில்லை.
பிஜேபிக்காரங்களும் இந்த தீவிரவாதத்தை நடத்த தயாராக இல்லை, நடத்திருக்க மாட்டார்கள், நடத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஆக தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் குண்டு வச்சா எங்கள் கொள்கை உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அல்லுமா தீவிரவாதிகள், ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளும் இது நடத்துகிறாங்க. இதற்கு இந்திய அளவில் யார் தலைமை ஏற்கிறார்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பரப்பன அக்ரஹார சரி இன்றைக்கு என்ஐஏ வந்து டிக்ளேர் பண்ணி போய் பார்த்த சலீம் அப்படிங்கிற ஒருத்தர் பரப்பன அக்ரஹார சிலையை அடைக்கப்பட்டு அவர் வந்து அல்லுமாவுக்கு ஆட்களை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் ஆள் சேர்த்துருக்காரு, கேரளாவில் சேர்த்துருக்காரு. நம்ம பசங்க, நம்ம ஆட்கள், நம்ம வந்து கீழக்கரையில் வந்து 3 பேரை வந்து அதில் சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அப்படியே பெங்களூருங்கிறது நம்ம பார்டரு, அதனால் நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் சுகைஸ் மொபைன் குண்டு வெடித்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து பெங்களூரில் வந்து ஆட்டோவில் ஒரு குண்டு வெடிக்குது. ஆட்டோவில் குண்டு வெடிச்சோன்னா பெங்களூரு. ஸோ இந்த பார்டரில் வந்து பெங்களூர்லேயும் இப்படியே இருக்கும்போது சில நேரத்தில் இதே சைமல்டேனியஸாக நம்ம ஒரு ஸ்கூல்களுக்கும் இமெயில் வருது. அதனால நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா சார். இந்த நேரத்துல இப்போ கோவை குண்டு வெடிப்புன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ பள்ளிகளுக்கு மிரட்டல் வர்ற மாதிரி இப்போ நேத்து பாத்தீங்கன்னா கோவையில ஒரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பள்ளிகளுக்கு மிரட்டல் ஏற்படுது. இப்போ இதெல்லாம் கேட்கும்போது அப்போ இந்த பாம் கலாச்சாரத்திற்கும் மிரட்டலுக்கும் நம்ம எல்லாம் பழகிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஏற்படுது சார். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஆயிடணும். அலர்ட் ஆயிரணும்னா சைபர் செக்யூரிட்டியை அதிகப்படுத்தி இந்த மாதிரி பாம் வைக்கணும் அப்படின்னு இமெயிலை தயார் பண்ணுறதோ, மெசேஜ் அனுப்புகிறதோ, எந்த ஏரியாவிலேருந்து வருதோ அதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சி இவங்களெல்லாம் அந்நியர்த்து பண்ணணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் அன்றைக்கி வந்து 10 ஸ்கூலுக்கு இருக்கிறது நம்மகிட்ட 6 டீம் தான் இருக்குது. பாம் டிடெக்ஷன் அண்டு டிஸ்போசல் கோர்ஸ் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 6 டீம் தான் அன்றைக்கி மெட்ராஸில் இருக்குது. நமக்கு வந்து 10 இடத்துல வந்து த்ரெட் வந்துடுச்சு, அல்லது 25 இடத்துல நான் த்ரெட் வந்து என்ன பண்ண முடியும்? அதனால ஓய்வு பெற்ற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பாம் டிடெக்ஷன் அண்டு டெஃப்யூஸ் டீம்னு இருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஷிஃப்ட் முறையில் அவங்கள வந்து எப்போ கூப்பிட்டாலும் வந்து நீங்கள் வந்து வரணும். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனை நம்ம நெருங்கிட்டீங்க. ஆஸ் யூ டோல்டு, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை நெருங்குற பொழுது இது பல்வேறு இடங்களில் இவங்களுடைய அட்ராக்ஷனை வந்து நம்ம கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வந்து அப்படியே நகர்ந்து வர்றதா நமக்கு தெரியுது. இது அரசாங்கம்லாம் உஷாராகிட்டு என்ன செய்யணும், இந்த எக்ஸ் மிலிட்ரி வந்து இப்போ இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் நம்ம சென்னையில் மிகப்பெரிய அசோசியேஷன் இருக்குது. அதில் எல்லாமே தங்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டால் பாம் டிடெக்ஷன் அண்டு டெஃப்யூஸ் டீம் அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க கூப்பிட்டு அதில் வந்து ஒரு 10 டீம் பக்கம் வந்து எலெக்ஷனுக்குள்ளே ஒரு 10 டீம் ஆஃப் பீப்புளை அவங்களுக்கு தேவை இந்த மெட்டல் ப்ரோடர், அந்த பாம் டிடெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த டிடெக்டர்ஸு, மோப்பனாய்கள் இவங்களெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒன்று சொல்கிறாங்க, திடீர்னு சேலத்தில் சொல்கிறாங்க, திடீர்னு இங்கே நம்ம ஊரில் வந்து அசம்பாவிதம் நடக்கலை. லக்கீலி கோயம்புத்தூர் சுகேஷ் மொபைலுக்கு அப்புறமே வந்து வெடிகுண்டு இங்கே வரவில்லை. அது வந்து அதை நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இது வந்து பார்டருக்கு அந்த பக்கமே போயிட்டுருக்கு. ஆனால் இமெயில் வருதில்ல, இமெயில் வர்றதுனால நம்ம என்ன செய்யணும், இப்போ நீங்கள் அப்துல் கசாப் இருக்கான் பார்த்தீங்களா, கசாப் வந்து மும்பை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து மும்பையில் வந்து கலாபாங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரப்பர் போட்டில் வந்து உள்ளே இறங்கும்போது அங்கே இருக்க மீனவர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்து 2 பேர் நம்ம ஊருக்கார பசங்க மாதிரி தெரியல, ஒரு ரப்பர் போட்டில் வந்து இறங்கி உள்ளே போகிறானுங்க அப்படிங்கிற தகவலை முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் போலீஸ் வந்து எத்தனையோ பேர் வர அரபிக்கடலில் நீங்கள் மும்பை போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த அரபிக்கடலில் ஏகப்பட்ட மீனவர்கள் ஒரு 1000-2000 போட்டு சுற்றிட்டு இருக்கோம். அந்த போட்டில் எவனோ அந்த பக்கத்து இந்த ஊருக்காரன் இல்லைன்னா அந்த ஊருக்காரனாக இருப்பான், இவன் அடையாளம் தெரியாமல் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி சாதாரணமாக விட்டது தான் மும்பையில் அவ்வளோ பெரிய அட்டாக் நடக்கிறதுக்கு. ஆமாம், தாஜ் ஹோட்டலில் அடித்து அங்கே வந்து 12 இடங்களில் தேர்ந்தெடுத்து தொடர்பு 3 நாட்கள் துப்பாக்கியில் இங்கும் அங்கும் சுட்டு எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் 303 பேர் பக்கம் இறந்து இவ்வளோ பெரிய இழப்புக்கு காரணம் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து லேசாக எடுத்துக்கிட்டது. அதே மாதிரி தான் மீனம்பாக்கத்தில் நடந்த
ஓல்டு ஏர்போர்ட்டில் நடந்த மீனம்பாக்கம் குண்டு வெடிப்பில் கூட ஒரு விஐபி, அவங்களுக்கு ஆகாத விஐபி வர்றதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. வர்றதா அந்த இந்த இந்த ஃப்ளைட்டில் வந்து இத்தனை மணி 11:30 மணிக்கு அவர் ஃப்ளைட்டில் ஏற போகிறாரு. அவர் லவுஞ்சில் 11:15 வரைக்கும் இருப்பார். அதனால் லவுஞ்சில் வைக்கலான்னு ஒரு 2 சூட்கேஸ் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த லவுஞ்சுக்கு அந்த விஐபி வரல. அதனால் வந்து சொன்னாங்க, அதனால ஐயையோ! அந்த விஐபியே வரல, சாதாரண மக்கள் செத்து போயிடுவாங்களேன்னு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ சூட்கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கால்ஸ் வருது அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதுனால அதில் 33 பேர் குண்டு வெடிச்சு பயங்கரமான சேதம். ஸோ அதற்கு பிறகு நமக்கு என்ன பாடம்? குண்டுவெடிப்பு அப்படின்னாவே வந்து அது உண்மை செய்தியாக தான் கருதப்படும். நான் வந்து சென்னை சிட்டியினுடைய கண்ட்ரோல் ரூம் அட்மின் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அப்போ வந்து அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது நான் தான் இன்சார்ஜ் ஆஃபீஸராக இருந்தேன். நான் வந்து ரிசீவ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் இம்மீடியட்டாக வந்து இன்டெலிஜென்ஸ் டீம்லேயும் நான் வந்து அப்படியே வந்து வந்த மெசேஜ் ஒரிஜினல் காப்பி ப்ளஸ் வந்து இம்மீடியட்டாக வந்து டாக் ஸ்குவாடு, டிடெக்ஷன் பாம் டிடெக்ஷனு, டிஸ்போசல் ஸ்குவாடு, டாக் ஸ்குவாடு 3க்கும் தகவல் சொல்லிவிட்டு உடனே வந்து கமிஷனர்கிட்டையும் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்கிட்டையும் நான் சொல்லுவேன். உடனே அந்த டீம் ரெடி ஆயிரும். ரெடி ஆகிட்டு வித்தின் நோ டைம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்துல பண்ணணுமோ அதை செக் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ சேஃபர் சைடு வந்து போலீஸுடைய ஸ்விஃப்ட் ஆக்ஷனில் தான் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறோம். கரெக்ட். சேஃப் சைடில் இருக்கிறோம். அதுக்கு சென்னை சிட்டி போலீஸில் வந்து ரொம்ப பிரமாதமான செட்டப் இருக்குது. ஆனால் டீமில் ஆட்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமை வந்து எலெக்ஷனுக்குள்ளே வந்து மல்டிஃபோல்டு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கால்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதுதான். இப்போ இந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்க சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த டீம்கள்லாம் வந்தா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு புரியுது. ஆமாம். ஆனா அந்த செய்திகள பார்க்குற சாதாரண பாமர மக்களோ, ஊர்ல இருந்து என்கிட்ட கேட்கிறவங்க கூட நீங்க மீடியால இருக்கீங்க. இந்த தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையான கேட்கிற ஒரு பாதிப்ப ஏற்படுத்தியிருக்குல்ல. இப்ப நம்ம அவங்கட்ட சொல்லணும் அப்டின்னா, சென்னை, இந்தியா அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, தமிழ்நாடு வந்து சேஃபர் ஜோன்ல இருக்கா? டேஞ்சர் ஜோன்ல இருக்கா சார்? இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளும் இதுக்கு முன்னாடியே வந்து அந்த போன தடவை ஸ்கூலுக்கு இமெயில் வந்த போதே நம்ம தேவையான இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க டைரக்டர் ஜெனரல் போலீஸு, கமிஷனர் எல்லாருமே வந்து அலர்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு வந்து தகவல் கொடுக்கும்போது டிராஃபிக் அவேர்னஸ் கேம்ப் நடத்துகிறோம். சேஃபாக வந்து உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சேஃபாக அனுப்புனாங்க பாருங்கள். அப்போவே என்ன செஞ்சுருக்கணும், நம்ம வந்து நம்ம டீம் அலர்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பெருமையாக கூட சொல்லிக்கலாம். இந்த அல்மோவா டீமே வந்து நம்ம பார்டருக்குள்ளே வரல அப்படிங்கிற செய்திகள் நமக்கு பெருமையாக இருந்த போதிலும், இன்றைக்கி நமக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பெங்களூர் பரப்புன அக்ரஹாரத்தில் இருக்கிற அந்த சலீம் என்கின்ற அந்த நபர் என்னங்க லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு ஆட்கள் சேர்க்க திட்டம் தீட்டியது தொடர்பாக தமிழகம், கர்நாடகா மற்றும் பஞ்சாப், குஜராத், மேற்கு வங்கம், தெலுங்கானா மாநிலங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் வந்து சோதனை நடத்துறது சரிதான். ஆனால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதிக்காரன் தெருவைச் சேர்ந்த பருத்திக்காரன் தெருவைச் சேர்ந்த தமிமுல் ஆஷிக், புது தெருவைச் சேர்ந்த அல் முபித், சென்னை மண்ணடி ஹசன் அலி ஆகியோரின் வீடுகளில் நேற்று சோதனை நடத்தப்பட்டது. அப்படின்னா இந்த பரப்புன அக்ரஹார சிறையில் இருக்கக்கூடிய நசீருக்கும் இவர்களுக்கும் தொடர்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே காஷ்மீர் பிரச்சனைங்கிறது வந்து இது வரைக்கும் அது வந்து மும்பைக்கு அந்த பக்கமே நடந்துட்டு இருக்கிற ஒரு கம்யூனிகேஷனாக தான் இருந்த ஒழிய, தென்னிந்தியாவுக்கும் நம்ம ஊர் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று யார் வீடுகள்லாம் சோதனை செய்தார்களோ அவர்களுக்காக நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் முஸ்லீமை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவும் புயல் அடிக்குது பார்த்தீங்களா, புயல் வந்தது, மழை வந்ததுன்னா முஸ்லீம் இளைஞர்கள் இல்லைங்க, இஸ்லாமிய இளைஞர்கள் தெருவில் போய் இறங்கி அந்த கஷ்டப்படுறவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து கரை சேர்ப்பதும், அவர்களுக்கு உணவு வழங்குவதும், இப்படியெல்லாம் வந்து சேவைகள்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ஐயப்ப சாமி கோயிலுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்துக்கள் எல்லாருமே போய் வந்து வாபர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த வாபர் பக்கத்தில் போய் புலி வேஷம் போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு ஒரு தடவை குளிச்சுட்டு அந்த வாபர் சமாதியில் பணத்தை கட்டுக்கட்டாக வீசுகிறாங்க. அந்த பணத்தை என்றதுக்கே வந்து ஒரு 25 முஸ்லீம் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ தென் தமிழகம் வந்து ஒரு அண்ணன் தம்பி போக்குவரத்து. இப்போ இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து
இஸ்லாமியர்களை வந்து பாப்பா என்று கூப்பிடுவதும், மாமா என்று கூப்பிடுவதும், அப்புறம் பாட்டா, பேரா அப்படிங்கிற அந்த பழைய நம்மலாம் இந்த மதத்துல இருந்தாடா நாங்க அந்த மதத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணு தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து மூத்தோர்கள் இதுவரைக்கும் இருந்த நம்ம முன்னோர்கள் இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்ரீத் அன்னைக்கு 1 பக்கெட் இல்ல, 3 பக்கெட் பிரியாணி வந்துரும். எனக்கு கொடுங்கையூர்லேருந்து 1 பக்கெட் வரும். வடபழனியிலேருந்து 1 பக்கெட் வரும். இப்படி பக்ரீத்னாவே 10 கடைய வெட்டி, அவங்க வந்து முஸ்லீமுக்கு மட்டும் குடுக்கல. அதே மாரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, வாசல்ல நிக்கிற அத்தன பேருக்கும் வந்து வந்து தர்மம் செஞ்சுட்டு போகணும். சாப்பாடு குடுத்துட்டு போகணும். அந்த மாதிரியான தர்ம சிந்தனை உள்ள தமிழ்நாடா தான் தமிழக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இதில இந்த மாதிரி ஒரு சிலர்கள் வந்து தயவு செஞ்சு போயி, வடக்கு இருக்கிற நமக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனையில போய் தலையிட்டு, நம்ம ஊருக்கும் கெட்ட பேர் வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு அவங்கள வந்து நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.